வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 17 வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 27, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். எடுத்துக்கொண்ட பணியை அழகாக செய்த கவியரசனுக்கு பாராட்டுக்கள். கோவையில் நடைபெறவிருக்கும் பேராசிரியர்கள் 2 நாள் முகாமிற்கு வருபவர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்யும் பணியை குப்பை மேலாண்மைத்துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் எடுத்திருந்தார். அனைவரிடமும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி 27 காலை வரை உள்ள நிலையை அழகாக பதிவு செய்துள்ள கவியரசன் அவர்களுக்கு நல்லோர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இதோ அந்த கவியரசன் பதிவு. முகாமிற்கு இதுவரை பதிவு செய்தவர்கள் 59, உறுதி செய்தவர்கள் 36, 28 காலை உறுதி செய்வதாக கூறியவர்கள் 4, பேசி உறுதி செய்ய வேண்டியவர்கள் 4, போன் தொடர்பு கிடைக்காதவர்கள் 10, சுவிட்ச் ஆஃப் 1, ராங் நம்பர் 1, லுக்கிங் ஃபார் பர்மிஷன் ஃப்ரம் பிரின்சிபல் 1, வெள்ளிக்கிழமை இரவே வருபவர்கள் 11, சனிக்கிழமை அதிகாலை வருபவர்கள் 20, உள்ளூர் பங்கேற்பாளர்கள் 5. என்ன பாராட்டு, சரிதானே? நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் சமூக பார்வையில் ஏகேவிஎன் மருத்துவமனை அவிநாசியில். தமிழகம் நெடுகிலும் சுமார் 50,000 பணியாளர்களை கொண்ட தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனம் அவிநாசியில் 1/2 ஏக்கரில் 8 சகோதரர்கள் இணைந்து ஏகேவிஎன் பொது மருத்துவமனையை நடத்தி வருகின்றனர். நாள்தோறும் சுமார் 500 ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடைகின்றனர். 7 முழு நேர, 14 பகுதி நேர ஸ்பெஷலிஸ்டுகள் என மொத்தம் 21 மருத்துவர்கள் பணி செய்யும் இந்த மருத்துவமனையில் கன்சல்டிங் ஃபீஸ் ரூபாய் 40 மட்டுமே. மருந்தகமும் அங்கேயே இருக்கிறது. மருந்துகளுக்கு 22% தள்ளுபடி உண்டு. இப்பகுதி வாழ் சாதாரண மக்களுக்கு ஏகேவிஎன் மருத்துவமனை பெரிதும் வரப்பிரசாதமாய் அமைந்திருப்பதை காண முடிந்தது. ஏகேவிஎன் மற்றொரு சமூக பார்வை முதியோர் அன்பு இல்லம். கொரோனா சமயத்தில் மருத்துவ பணிக்காக தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் அவிநாசியில் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார்கள். கொரோனாவிற்கு பிறகு அந்த கட்டிடத்தை ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும் வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு மையமாகவும் அது மாற்றப்பட்டுள்ளது. அந்த முதியோர்களுக்கு அங்கேயே மருத்துவ வசதி, டயாலிசிஸ் ஏற்பாடுகள் உள்ளதை காண முடிந்தது. தங்கள் கிராமமான தேவராயம்பாளையம் யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சிக்காக அறிவு திருக்கோயில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. தங்களது பூர்வீக கிராமமான தேவராயம்பாளையத்தை வளர்ச்சி பெற்ற கிராமமாக உருவாக்க நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளுக்காக காத்திருப்பதாக தி சென்னை சில்க்ஸ் SCM மில் மேனேஜர் பழனிவேல் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சந்தித்தது நால்வர், எங்கு சந்தித்தனர்? சந்திப்பின் விளைவு. நல்லூர் வட்டம் சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி, வாழ்வியல் கள பொறுப்பாளர் சங்கீதா, உலக சமாதானத்துறை ஹரிச்சந்தர், மகளிர் களம் அம்மு ஆகிய நால்வரும் சந்தித்த இடம் பெங்களூரு பனஞ்சங்கரியில் சக்கரவர்த்தி அவர்களின் இல்லம். இச்சந்திப்பின் விளைவு. இது வெறும் சந்திப்பல்ல, பெங்களூரில் தொடங்கியுள்ள முதல் நேரடி வார கூடுதல். நல்லூர் வட்டத்தின் முறைப்படி எத்தனை ஜென்மம் பாடலுடன் வார கூடுதல் தொடங்கியது. ஸ்வச் பாரத் செயலி மூலம் தங்கள் பகுதி தூய்மைக்காக அந்த செயலியை பயன்படுத்த உறுதி பூண்டனர். பெங்களூரில் ஆதாமிய சேத்தனா 70,000 பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்குவது பற்றியும், அந்த அமைப்பு மற்றவர்களும் குப்பையை தவிர்க்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சமையல் பாத்திரம், தட்டு, டம்ளர் போன்றவற்றை இலவசமாக மற்ற நிகழ்வுகளுக்கு கொடுத்து வருவது பற்றியும், மற்றும் அவர்களது அடுமனையில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் படிம எரிபொருள் தவிர்த்து உயிர் வாயு கோபர் கேஸ் பயன்படுத்தி வருவது குறித்தும் சங்கீதா பகிர்ந்து கொண்டார். ஹரிச்சந்திரன் வேலூரில் SIRM சாய்ட் லிக்விட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் திட்ட இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் திடக்கழிவுகளை உபயோகமுள்ள பொருளாக மாற்றி வருவது பற்றி பகிர்ந்து கொண்டார். பெங்களூரில் நல்லோர் வட்டம் அறிந்த பலரை அடுத்த வார கூடுதலில் அழைப்பது பற்றி ஆலோசித்தனர். இறுதியாக முறையாக வாழிய செந்தமிழ் பாடலுடன் முதல் வார கூடுதல் மிகவும் அர்த்தமுள்ளதாக நிறைவாக நிறைவு பெற்றது என்று சக்கரவர்த்தி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி விவசாயியை நேரில் சென்று பாராட்டு.
தேனி மாவட்டம் எரசக்கநாய்க்கனூரில் தமது மகன்கள் பொறியியல் படித்து நல்ல நிலையில் இருந்தும் விவசாயத்தை உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு வரும் ரங்கசாமி அவர்கள் இல்லம் நாடி நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் குழுவாக சென்று பாராட்டு தெரிவித்தனர். அடுத்ததாக அயல் நாட்டில் செய்து கொண்டிருந்த பணியை விட்டு தமது ஊர் திரும்பி விவசாயத்தை செய்து வரும் ராஜா அவர்கள் இல்லம் சென்று பாராட்டு தெரிவித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.